ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே வீடியோ. ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 29th தான் பர்த்டே. இது வந்து ஒரு பழைய வீடியோ தான். இது போடுறதுக்கான வாய்ப்பு இப்போ தான் எனக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு 28th வந்து வெட்டிங் ஆனிவர்சரி, 29th அவரோட பர்த்டே. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் ரெண்டையுமே ஒன்றாவே செலிப்ரேட் பண்ணிடுவோம். அன்றைக்கி அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் வந்து இது சடனாக எடுத்த பிளான் தான். ஆக்சுவலி நாங்கள் இருந்த பலூன்ஸு, பாப்பா பர்த்டேக்கு வாங்கின பலூன்ஸு, அந்த லைட்டு அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சின்னதாக சிம்பிளாக ஒரு டெக்கர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நான் இருந்தேன். அப்புறம் திடீர்னு இது மாதிரி பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அன்னைக்கு எடுத்து சடனாக எடுத்த பிளான் தான் இது. அவுட்புட் வந்து நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து ஈவினிங் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா எடுத்த வீடியோ. நைட்டு வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேண்டில்லாம் கொளுத்திட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளா அப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் இந்த மாதிரிலாம் சீரியஸாகவே யாருக்குமே பண்ணது கிடையாது. இது ஒரு புது அனுபவம். இது மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே என்னோடய புது அனுபவம். அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தான் நீயா பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையாலுமே இருந்துச்சு. சின்ன விஷயந்தான், பட் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த கேக் வந்து நான் முன்னாடி நாளே ஆர்டர் கொடுத்துருந்தேன். அவருக்கு தெரியாமல் தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். இது வந்து 1/2 kg சாக்லேட் ட்ரஃபிள் தான். எங்களுக்கு எப்பயுமே சாக்லேட் ட்ரஃபிள் பிடிக்கும். ஸோ அதனால் அதே போயாச்சு. 1/2 kg ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த லைட்டு, அந்த ஸ்க்ரீனு, அந்த பலூன்ஸு எல்லாமே பாப்பா பர்த்டேக்கு ஆல்ரெடி வாங்கினது இருந்துச்சுங்க. அதனால் அதை வச்சு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு டெக்கரேஷனை முடிச்சாச்சு. ஃப்ளவர்ஸும் அந்த ஒரு பொம்மை மட்டும் வச்சுருப்பேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு. பெஸ்ட்டு டேடுன்னு பாப்பாக்காக எழுதுனது. எனக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஐ லவ் யூ சொல்லணும்னு இருந்துச்சு. ஸோ அதனால் பொம்மையில் ஐ லவ் யூ சொல்லியாச்சு. அன்னைக்கு வந்து எங்கள் 2 பேத்துக்கு ஒரு சின்னதாக கிளாஸ் இருந்துச்சு. அதனால வந்துட்டு சரி ஓகே கூல் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ பொம்மை வாங்கி வச்சு சமாதானப்படுத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த கேண்டில் வாங்கியிருந்தேங்க. மற்றபடி எல்லாமே ஆல்ரெடி இருந்த பொருள் வச்சு தான் அன்றைக்கி டெக்கர் பண்ணியிருந்துச்சு. இந்த பொக்கே வந்துட்டு முன்னாடி நாள் ஹஸ்பண்ட் வந்துட்டு கல்யாண நாளுக்காக கொடுத்த பொக்கே. அதையே அப்படியே வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. இது வந்து லைட்டிங்ஸ் வந்துட்டு ஹார்ட் மாதிரி ட்ரை பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு அந்த பூவெல்லாம் பிச்சு போட்டிருந்தேன்ல, அது வந்துட்டு ரோஜா பூ அதெல்லாம் போட்டுட்டு வச்சோன்னே அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் அவருக்கும் தெரியாது. பேசிக்காகவே அவர் அப்படி தான். ஸோ அது எனக்கு தெரியுங்கிறதால எனக்கு அவருக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அவர் ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணார். அதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி ஓகே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நாள் அப்படி தாங்க போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, புது அனுபவமாக இருந்துச்சு. உண்மையாலுமே என் பாப்பு குட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புது அனுபவத்தை நான் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இது எனக்கே ஒரு புது அனுபவங்கும் போது பாப்பாவுக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து 3 வயசு ஆகுதுங்க. அவளுக்கு வந்து ரொம்ப அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாள். அது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது, அதை எடுத்து கரெக்டாக வைக்கிறது, அதெல்லாம் அவளுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்தோடனே அப்பா வா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஆடி குதித்து விளாண்டுட்டு இருந்தா. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்திங்களா, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தா அவள். என் ஹஸ்பண்டோட அவள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அப்படின்னு தான் நான் சொல்லணும். கேக் வெட்டி முடித்த உடனேவே அப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு உடனே எனக்கு சின்ன குழந்தைங்கலாம் கேக் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படும்ல, அவள் அந்த இது இல்லாமல் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு உடனே எனக்கு கொண்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிட்டா. பார்த்துக்கோங்க, குழந்தைங்க இப்படி தான் இருக்காங்க. நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறோம். பட் ஆனால் குழந்தைங்களுக்கு எல்லா விஷயமே தெரியுது. அவங்க நம்மக்கிட்ட இருந்து நிறையா விஷயங்களை கற்றுக்குறாங்க, நிறையா விஷயங்களை பார்க்குறாங்க. ஸோ அது மூலமாக நல்ல விஷயங்கள் நிறையா கற்றுக்குறாங்க. அது பாருங்களேன், அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுமே எனக்கு கொடுத்துருந்தாரு. அந்த நாள் அப்படி தாங்க போச்சு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லாருமே இப்படி தான் கொண்டாடுவீங்களான்னு